உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை. உலகத்திலேயே நல்லவர் எனக்கு கணவரை கிடைச்சிருக்காரு. உங்களோட பொருளை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க வந்தேன். இந்த கடவுள் இந்த கொலுசை உங்க கையிலேயே கொடுக்கற மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்தாங்க உங்க பொருளை நீங்களே வச்சுக்கோங்க. இனி இதை வச்சிருக்கிற தகுதி எனக்கு இல்லை. கோவிலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இது ஏற்கனவே அறுந்து போச்சு. இதை எவ்வளவுதான் சேர்த்தாலும் மறுபடியும் இது அருந்துரும். நீங்க இங்க இருந்து போறதுதான் நல்லது. நீயா? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, காணுமேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். இப்போ வரட்டும். தேவா வந்துட்டுமே. அப்ப வரட்டும். அதுக்குள்ள என்னன்னு எங்க கிட்ட சொல்லலாம்ல? இப்ப என்னால முடியாது. இல்லண்ணே, என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு சுஷி. இந்தாங்க தண்ணி. காலி கிளாஸ். மன்னிச்சிருங்க பாட்டிமா, நான் போய் கொண்டு வரேன். வேண்டாம் விடு. என்னாச்சு வாசு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க நீ? ஒண்ணு இல்ல பாட்டிமா, அது தேவா இன்னும் காணும்ல, அதான். எனக்கு புரியுது. தேவா உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஒத்துக்கிறேன். பொண்டாட்டி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி அம்மாவும் தெரிஞ்சுக்கணும் தான் பையன் இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டான்னு. அதோட முதல்ல பாட்டி தெரிஞ்சுக்கணும் இப்ப தன்னோட பேரை தன்னை விட்டு விலகி போயிட்டான்னு. பார்த்தல, நெத்தியில குங்குமத்தை வைக்காதேன்னு அன்னைக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன். இன்னைக்கு மறுபடியும் நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு வந்திருக்கான். எப்படி கல்லு மாதிரி நிக்கிறா பாரு. இன்னைக்கு இந்த அசிங்கத்தை அழிக்காம நான் விட மாட்டேன். இது அசிங்கம் இல்ல, இதுதான் என் வாழ்க்கையோட ஆதாரம். நீங்க இதை அழிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க பாட்டிமா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. போற விடுங்கம்மா, அவகிட்ட இதுக்கு தேவையில்லாம. இல்ல, இப்ப நான் இவளை இதுக்கு மேல சும்மா விடுறதா இல்ல. இந்த திருட்டு கழுதைங்க அவ கைய வச்சு குங்குமத்தை அழிக்க வைக்கிறேன். இல்ல பாட்டிமா, என்னால அப்படி செய்ய முடியாது. நான் கோயிலுக்கு போய் கண்ணனுக்கு முன்னாடி அவர் ஆசீர்வாதத்தோட இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டேன். நாசமா போச்சு. கோவில்ல இருந்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு இந்த பிருந்தாவனம் பூரா எல்லாரும் பாக்குற மாதிரி நடந்து வந்திருக்கா இவ. ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு போச்சே பாட்டிமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்படி இருக்கும்போது யார் என்ன கேள்வி கேட்பாங்க பாட்டிமா? உங்களுக்கு யார் மேலயாவது கோவம் இருந்ததுன்னா அது அவங்க கிட்ட காட்ட வேண்டியது தானே. நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறேன், நீங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க என் உயிரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு. எல்லா விஷயத்தையும் மறக்கணும்னு மனசால எவ்வளவோ உறுதியா இருந்து பாக்குறேன். ஆனா உறுதியை குலைக்கிற மாதிரி எங்க போனாலும் அவளை பார்த்து 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 என் நிம்மதியே போயிடும் போல இருக்க. இதுல இருந்து எப்படியாவது நான் வெளியே வந்தே ஆகணும், வந்தே தீரணும். இத்தனை வருஷமா நீங்க கிழிச்சு கொட்ட நான் என்னைக்காவது தாண்டி இருக்கேனா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அடியே, உன்னை உங்க அம்மா தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. வரட்டும் என் பையன், அவன் கையாலேயே உன் நெத்தி குங்குமத்தை அழிச்சு உன்னை எந்த கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தானோ அந்த கோயிலே கொண்டு விட்டுட்டு வர சொல்றேன். பிரயாணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு டாட். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் நாங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டாட். முதல்ல நான் சொல்றத ப்ளீஸ் டாட். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் டாட். சொல்லட்டும்பா, முதல்ல தேவாவே சொல்லட்டும். சரிப்பா தேவா, முதல்ல நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. நான் மறுபடியும் திரும்ப அமெரிக்கா போயிடலான் இருக்கேன். நான்